எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது சிங்கக்கெபியாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய இருதயம் என்ன துடிக்கும் தெரியுமா? என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பது கட்டளையை தவிர ஆப்ஷன் அல்ல. எந்த சூழ்நிலையில் நான் ஜாலியாக தான் இருப்பேன், தைரியமாக தான் இருப்பேன், தில்லாக தான் பேசுவேன். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் கேப்ரியேலுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் வையகத்தை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டுள்ள எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, வாக்கு பண்ணப்பட்டுள்ள ஆபிரகாமுடைய செழிப்பை நீங்கள் சுதந்தரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி இந்த செய்தியை துவக்கத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 34வது அவருடைய அனந்த ஞானம். ரைட், என்னவென்றால் கலிகூற பண்ணும் காபிரியேலின் வார்த்தை. கேப்ரியல், தூதனாகிய கேப்ரியேலுடைய கலிகூற பண்ணுகிற வார்த்தை. 3 வசனங்களில் இந்த காபிரியேல் எப்படி கலிகூற பண்ணுகிற வார்த்தை சொன்னான் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், தானியேல் புஸ்தகத்தில் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பயப்படாதே. ரைட். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்கிறான்? சகரியாட்ட சொல்கிறான். கேப்ரியேல் பயப்படாத. இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாள் இடத்துல இந்த வார்த்தை சொல்கிறான், பயப்படாத. ஃபியர் நாட், ஃபியர் நாட், ஃபியர் நாட். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிற 120 ஆண்டுகளிலே ஒரு நேரம் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தானியேலுக்கு அந்த வார்த்தை வருகிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 10 verse 12. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அப்பொழுது கேப்ரியேல் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது சிங்கக்கெபியாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அது சீரும் நெருப்பாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கொடூரமான சிறைச்சாலையாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், சகரியாவுக்கு இதே வார்த்தையை இந்த கேப்ரியேல் கொண்டு வர்றான். பாருங்கள், லூக் 1:13. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். நான் அதை அந்த லூக்கா 1:13 மற்றும் 14வது வசனம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 14வது வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். That is the heartbeat of our daddy God. நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய இருதயம் என்ன துடிக்கும் தெரியுமா? என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், என் பிள்ளைகள் கலிகூற வேண்டும், என் பிள்ளைகள் ஜாலியாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், ஆனந்த களிப்போடு இருக்கணும், ஆனந்த வாழ்க்கை இதுதாங்க உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒரு ஆனந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஹல்லேலூயா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 3வது பாருங்க, இதே வார்த்தையை தான் 3 பேரிடத்துல சொல்கிறான். தானியேல் இடத்துலையும் பயப்படாதே, சகரியாவிடத்திலையும் பயப்படாத. வேற யாரு? மரியாள் இடத்திலே லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனத்திலே, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். வேதத்தில் தேடி வாசித்தா 365 இடத்துல நீங்கள் பயப்படாதே என்று எழுதியிருக்குங்கிறாங்க. அப்போ நான் இதை சொல்ல விரும்புகிறது என்றால், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பது கட்டளையை தவிர ஆப்ஷன் அல்ல. உங்களுக்கு கவலைப்படுவதற்கு உரிமை கிடையாது. பயம் யாருக்கு வருங்க? பயம் யாருக்கு வரும்? அவிசுவாசிக்கிறவர்களுக்கு வரும். ரைட். எந்த நேரத்திலையும் நீங்கள் அவிசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு அவிசுவாசமே இல்லையா, நல்லா விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவிசுவாசம் என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த 4 காரியங்களிலே நீங்கள் சிக்கி இருப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். முதலாவது என்னது? பயம். இரண்டாவது கவலை. மூன்றாவது சந்தேகம். நான்காவது குற்ற உணர்வு. இந்த 4மே அவிசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் திரும்ப சொல்லட்டுமா? முதலாவது பயம் என்பது அவிசுவாசம், இரண்டாவது கவலை என்பது அவிசுவாசம், மூன்றாவது சந்தேகப்படுவது அவிசுவாசம், நாலாவது குற்ற உணர்வு அவிசுவாசம். அப்போ இந்த அவிசுவாசத்தில், பயத்தில், கவலையில், குற்ற உணர்வில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. எனவே தான் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. ரைட்? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவு கூட காணாதுன்னு சொல்லிட்டார். யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அருமையானவர்களே. பயப்படாமல் நான் வாழ்க்கை வாழ வேண்டும், இட் இஸ் யுவர் சாய்ஸ். குற்ற உணர்வு இல்லாமல் நான் வாழணும், இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீ எப்போது ஒரு நேரம் போனோகிராஃபி பார்த்துருங்க. குற்ற உணர்வு வந்தால் நீங்கள் விசுவாசத்தில் இல்லை. நீங்கள் எதை விசுவாசிக்க முடியல? இந்த பாவத்திற்காகவும் தேவன் எனக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. ரைட்? கடந்த கால பாவங்கள் மாத்திரமல்ல, நிகழ்கால பாவங்கள் மாத்திரமல்ல, வருங்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காகவும் தேவன் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்றா இல்லையா? குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க. உங்கள் கீழ்ப்படிதலிலே அருமையான தேவர்களே, நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போறீங்க. உங்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. நீங்கள் குற்ற உணர்வு அடையாது இருப்பீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். எப்படி என்றால் குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை விசுவாசத்தில் பெறுகிற வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து பைபிளில் தியானிக்க போகிறோம். ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டும்? அது எப்படி சாத்தியம்? நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், என் பிரச்சனை ரொம்ப பெருசு. இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லி கொடுங்கள். இதை கேட்கிற யாராவது, இது 2024வது ஆண்டில் வெளியிடுகிறோம், இது 2034வது ஆண்டாக இருக்கலாம், அல்லது 44வது ஆண்டாக இருக்கலாம். நீங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விட ஆபத்தில் இல்லை. 7 மடங்கு சூழ எரியுது. அவர்கள் அஞ்சவில்லையே, பயப்பட இல்லையே. ராஜாவை அல்லவா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ராஜா 7 மடங்கல்ல 70 மடங்கு இந்த ஜுவாலையை உயர்த்தினாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்கவே முடியாதுங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழ்நிலையிலே அந்த 3 எபிரேய இளைஞர்களாலே தைரியமாக நிற்க முடிந்ததென்றால், பயப்படாமல் நிற்க முடிந்ததென்றால், நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற பிரச்சனை என்ன? எவைகளாக இருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படக்கூடாது. இட் இஸ் பாசிபிள். எங்கள் செய்தியை கேட்குறவங்க எல்லாருமே சொல்கிற சாட்சியை தான், பிரதர் எனக்கு பயமே போயிட்டு பிரதர், ராத்திரி நல்லா தூக்கம் வருது பிரதர், குற்ற உணர்வு போயிட்டு பிரதர், சந்தேகம் போயிட்டு பிரதர். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தை செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், தேவர் மோசையிட்ட கொடுத்த பொறுப்பை யோசுவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். யோசுவாவை மோசே இடத்துல தெரிந்தெடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று அங்கே யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verse 9. தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கட்டளைப்பா, பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டியது தேவ கட்டளை. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஒரு இடத்துல வாசிக்கிறாங்க, அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரையும் சத்துரு கொண்டு போயிடுறான். சோர்வு வந்துடுது. அவன் சொல்றான், அதில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆச்சரியங்க. சாமுவேல் புஸ்தகத்தில் முழு வேதாகமும் இல்லாத காலத்தில் ஒரு ஆட்டு இடையனாலே, ஒரு ஒழுங்கினமான தொழில் செய்து கொண்ட அந்த ஆட்டு இடையனாலே கிறிஸ்துவுக்குள் தன்னை, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த முடியும் என்றான். நீங்கள் ஏன் சோர்ந்து போறீங்க?
அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். எந்த கலையை கற்றுக்கொள்ளணும்? எந்த சூழ்நிலையில் நான் ஜாலியாக தான் இருப்பேன், தைரியமாக தான் இருப்பேன், தில்லாக தான் பேசுவேன். என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள் என்றால் என்ன தெரியுமாங்க? தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்துங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நேரடியாக சொல்லித்தரட்டா? எங்கள் செய்தியை டெய்லி உனக்கு நிறைய சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, பயப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா? இன்றைக்கே வெள்ளத்தில் வாரி கொன்ற மாதிரி இருக்கா? ரூம் போட்டு 10 செய்தி கேளு. நீ வேலை செய்கிறியா? 5 செய்தி கேளு. இல்லையா 2 செய்தியாவது கேளு. 3 மாதங்களுக்கு கேளு. அதன் பிறகு உன் கண்ணு திறந்துடும். நீயே என்ன மாதிரி தைரியமாக பேச ஆரம்பிச்சிருவா. என்றால் உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். கடன் இருக்கலாங்க, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. வியாதி கூட இருக்கலாம், ஆனால் வியாதி பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த நெருக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா சடனாக உங்கள் கடன் எல்லாம் அடைஞ்சு போவோங்க, குழப்பமெல்லாம் மாறி போவோம், கர்ப்பப்பை சுகமடைந்து விடும், கேன்சர் கட்டி மறைந்து விடும். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பதஷ்டம் இல்லாமல் வாழுகிறீர்களா? ஏன்? விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். நீங்கள் பதறுகிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று பொருள். விசுவாசத்தில் வளருவதற்கு எங்கள் செய்திகள் உங்களுக்கு தேவைக்கும் அதிகமான தைரியத்தையும் விசுவாசத்தையும் தெளிந்த புத்தியையும் சுத்த மனசாட்சியையும் தரும். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் அழைக்கிறாங்க, பிரதர் நான் 30 வருஷம் விசுவாசி பிரதர், என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனோ இந்த 30 வருஷமாக எப்பொழுதும் குற்ற உணர்வில் தான் இருந்தேன். என் ஜெபம் போதாது, என் பக்தியை கூட்டணும், பரிசுத்தத்தை கூட்டணும், சதா குற்ற உணர்வு. உங்கள் செய்தி 10 செய்தி தான் கேட்டேன் பிரதர், குற்ற உணர்வே இல்லை பிரதர், சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், ராத்திரி படுத்த நல்ல தூக்கம் வருது, பயமே இல்லை, 2வது வருகை குறித்து பயமே இல்லை, கண்டிப்பாக தேவன் என்னை கொண்டு செல்வார் என்கிற விசுவாசம் வந்துட்டு. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் கேப்ரியேலுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். தேவன் என்ன சொல்கிறாரு யோசுவாட்ட? நான் கட்டளையாக சொல்கிறப்பா பலம் கொண்டு திடமனதாக இரு. அப்படின்னா என்ன பொருள்? பி போல்டு, தீவிரமாயிரு, விகரஸாரு. எதுக்கு? நான் சோர்வுக்குள்ளே போக மாட்டேன், நான் அவிசுவாசத்துக்குள்ளே போக மாட்டேன், குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டேன், சந்தேகத்துக்குள்ளே போக மாட்டேன். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக தைரியமாக வேகமாக இருங்கங்க, துணிச்சலாக இருங்க. விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், வியாகுலத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், விபத்து இல்லாத வாழ்க்கை வாழுவீர்கள். செழிப்பான பாதுகாப்பான ஒரு பயணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன அந்த கேள்வியை நானே கேட்குறேன். பிரதர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க முடியுமா? ரைட், எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாமல் இருக்க முடியுமா? அந்த கேள்விக்கு பதில இந்த ஒரே அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பார்ப்போமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். கேள்வி என்ன? ஏன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டியதில்லை என்றால், யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் பின்பகுதியில் தேவன் மகா பயங்கரமான ஒரு சூழ்நிலை, நடு வனாந்தரத்தில் தலைவர் செத்து போய்டுறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இல்லை வழிகாட்ட மோசை இல்லை, அவனுடைய ஒத்த ஆள் தலைமையில் வந்தோம். திகில் பிடிச்சு போச்சு. யாருக்கு? யோசுவாவுக்கு. அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், நீங்கள் எதனால திகில் பிடிக்கப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு வழக்கு, உங்களுக்கு எதிர்மறையாக தீர்ப்பு வந்துடுமோ என்ற திகில் உங்களை பிடித்திருக்கா? நான் தான் கடன் வாங்கினேன் 1 கோடி ரூபா, என் நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு அப்படி ஃபோன் வருது, பிரதர் என் ஃப்ரெண்டுக்கு கையெழுத்து போட்டு 50 லட்ச ரூபா கடன் வாங்கினான் பிரதர், இப்போ அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அதை விட மோசமான சூழ்நிலையில் யோசுவா இருந்தான். தேவனுடைய வார்த்தை எப்படி வருது பாருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை என்றால், யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பின்பகுதியில் பி வாசிக்கிறேன், 1:5b. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ரைட்? ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. யோசுவா நீ பயப்படாதடா,
மோசையோட நான் இருந்ததுனால தான் அவன் பாதுகாப்பாக இருந்தான், இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்தான், பயங்கரமான அற்புதங்களை செய்தான். அவனோடு இருந்தது மாதிரி உன்னோட இருப்பேன். ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? யோசுவாவை விட நாம் மேலானவர்கள். ஏன் தெரியுமா? யோசுவாவோடு கூட தான் தேவன் இருந்தாருங்க. ஆனால் இப்பொழுது தேவன் எங்கே இருக்காரு? எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் தான் அவருடைய முகவரே. அவர் உங்களுக்குள்ளே மகிமையான நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன மகிமையான நம்பிக்கை? யோசுவாவை விட, ரைட், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்கள் பிரச்சனைகளை ஜெயித்து தருவார். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா? நாளைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்கிற நிலையில் இருக்கிறீர்களா? சிறைச்சாலையில் இருந்து இந்த செய்தியை கேட்குறீங்களா? எனக்கு வழக்கு தீர்ப்பு 10 ஆண்டு, வக்கீல் சொல்லிட்டாரு, உனக்கு 10 ஆண்டு சிறைச்சாலை தண்டனை, அந்த தீர்ப்பு தான் வரப்போகிறது என்கிற செய்தியை நீ கேட்கிறாயா? அல்லது வசனம் உனக்கு என்ன சொல்லுது? ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. எதை நீங்கள் நம்ப போகிறீங்க? அதில் தாங்க மேட்டர் இருக்குது. எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? கோர்ட்டில் நீங்கள் செய்த தப்புக்கு நீங்கள் தான் தப்பு செய்தீங்க. கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரணும்? இவருக்கு ஆயுள் கால தண்டனை, 14 வருஷம் ஜெயிலு. அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அந்த நீதிபதியினுடைய இருதயம் உங்களுக்கு விரோதமாக தான் வேலை செய்யும். நீ எதை சிந்திக்க வேண்டும்? நியாயப்பிரமாண காலத்திலே கொலை செய்தால் கல்லறிந்து கொல்ல வேண்டும். ஆனால் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை, கொலை செய்கிறான், பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறாங்க. எனக்கு சிறை தண்டனை என்றால் அன்றைக்கு தாவீதுக்கு அந்த கல்லறையில் அவன் செத்துருக்கணும். அவன் சாகலை. தேவன் அதற்கு வழிவிடவில்லை. என்ன செஞ்சார்? தாவீதுக்கு அருளப்பட்டது கிருபை, உனக்கு அந்த கிருபை காத்திருக்கிறது. ரைட்? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உனக்குள்ளே மகிமையை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். நம்ம எந்த கேள்விக்கு பதில் பார்க்கிறோம்? ஏன் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்றால் உங்களை விடுவிக்க உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இரண்டாவது, ஏன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டியதில்லை என்று அதை யோசுவா 1வது அதிகாரம் 5:7 பதில் இருக்கு பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து நிற்ப. அது யார் ஒருவன் தெரியுமா? வியாதி உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, வியாகுலம் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, குடும்ப குழப்பம் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, குழந்தை இல்லாமை உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, கடன் பிரச்சனை உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நீ தான் எதிர்த்து நிற்பாய். இவைகளெல்லாம் ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க. இவைகளெல்லாம் பிசாசினால் உண்டானவை. இந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள், அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. வேதம் முழுதும் அதானங்க இருக்கு. வேதம் முழுசும் அதான் இருக்குங்க. யார் யாரெல்லாம் பிரச்சனைக்கு எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேரும் டெஸ்டினி அடைஞ்சாங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, ஏன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டியது இல்லைன்னா தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு. தேவன் உங்களுக்கு ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. பிரச்சனை என்னன்னா அதை எடுத்துக்கொள்ள தெரியல, பெற்றுக்கொள்ள தெரியல. அதனால தான் பவுல் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை சுதந்தரிக்க இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். ரைட்? இதே கான்டெக்ஸ்டில் வாசிக்கிறாங்க. பல வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 1வது பாருங்க, அதே யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் யோசுவா நீ ஏன் பயப்பட வேண்டியதில்லை தெரியுமா? யோசுவா 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்.
கால் வைக்கிற தேசத்தையே கொடுத்துட்டார்ப்பா. என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். He has already given you. இந்த வசனத்தின் அடிப்படையில் தாங்க நான் தைரியமாக ஆசீர்வதிக்கிறேன். இடத்துல வர்றாரு ஒரு தொழிலாளர், பிரதர் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? இந்த தொழிற்சாலையில் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். எனவே நீங்கள் இந்த இடத்துல 10 வருஷம் கால் வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு சொந்தமாகிறது என்று நான் சொல்லும் பொழுது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொன்னால் அவருக்கு வந்துடும். 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். உங்களுக்குள்ளே சொல்லுகிறீங்களா? கால் வைக்கிற எவ்விடத்தையும். ரைட், ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் எம்எல்ஏயாக இருக்கலாம். ரைட், நீங்கள் கால் வச்சுருக்கீங்க எங்கே? அசம்பிளியில். நீங்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு உங்களால் விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாள் வந்து விட்டது அருமையானவர்களே. 21வது நூற்றாண்டில் இந்திய தேசம் கிறிஸ்தவ நாடாக மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்புங்க அரசியல்வாதிகளை, எழும்புங்க எம்எல்ஏக்கள், எழும்புங்க எம்பிக்கள். என்ன எழும்பணும்? நான் தான்ப்பா அடுத்த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். எழும்புங்கள் அருமையானவர்களே. கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் தான் இனி பிரதம மந்திரிகளாக, முதல் மந்திரிகளாக அமரப்போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். குந்தி நடந்தது போதுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? தேன் குடிக்க போகிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ கால் வைக்கிற எந்த தேசத்தையும் உனக்கு கொடுத்தேன். அந்த தேன் குடிப்போமா? இன்னும் பாருங்கள், 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே ஒரு தேன் இருக்கு பாருங்க. 6:2 எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. வாசிக்கிறேன். ஜாஷுவா 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஐயா, யுத்தமே துவங்கல, இப்போவே தேன் குடிங்கிறார். நீ எத்தனை கோடி கடன்ல இருக்கா? இப்போவே நீ தேன் குடிக்கலாம். கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கியா? இப்போவே நீ தேன் குடிக்கலாம். இன்னும் 3வது பாருங்கள், ஆயு பட்டணம் 8:1 ஜாஷுவா 8:1 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்லிட்டு ஆயி பட்டணத்தையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. பிரச்சனை இங்கே தாங்க இருங்க. எல்லா பிரச்சனையும் தேவன் சிலுவையில் முடிச்சிட்டாரு. மதம் என்ன சொல்லுது? இன்னும் முடிக்கலை, இன்னும் அவர் சிலுவையில் செஞ்சது போதாது, நீனு சிலுவையில் சாவு. நீங்கள் அதை நம்பிட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. பல வசனம் இருக்குங்க. உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீங்கள் வெற்றியை பெற்று விட்டீர்கள் எனும் அறிவு இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகட்டும். ரைட், யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். நீங்கள் வெற்றியை பெற்று விட்டீர்கள். புதிதாக நீங்கள் வெற்றி பெற வேண்டியதில்லைங்க. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்று கொண்டீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட். வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை வெற்றியையும், அத்தனை செழிப்பையும், அத்தனை ஆசீர்வாதங்களையும், அத்தனை வாக்கு தத்தங்களையும் நீங்கள் உங்கள் ஆவி மனிதனில் பெற்று விட்டீர்கள். அவைகளை எடுப்பதற்கு தான் என் செய்தி தேவை உங்களுக்கு. ஒரு சகோதரி அழைச்சாங்க, பிரதர் உங்கள் செய்தியை கேட்டேன் பிரதர், எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் நிச்சயமாகவே அடைந்து விடும் என்று என்னால் விசுவாசிக்க முடியுது. ஏனென்றால் உங்கள் கடன் ஏற்கனவே அடைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் வியாதி ஏற்கனவே குணமாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் உங்கள் கர்ப்பப்பையில் ஏற்கனவே குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டார். எல்லாரும் அழுவாங்கங்க. ஒரு சிலர் என் சத்தியத்தை இந்த செய்தி நிறைய கேட்ட ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பிரதர் எனக்கு 16 வருஷம் குழந்தை இல்லை பிரதர், எனக்கு விசுவாசம் வந்துட்டு உங்கள் செய்தியை நான் தொடர்ந்து கேட்குறேன், எனக்கு முதல் குழந்தைய 2 குழந்தை வேணும், பேசுங்க. இப்படி சொல்லுகிற அளவுக்கு விசுவாசத்தில் வந்து விட்டார்கள். அவர்கள் தேன் குடிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.
வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.